Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biobotany first lessonல இருக்கக்கூடிய book bagல இருக்கக்கூடிய important questions என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆல்ரெடி interior question இது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கலனா playlistல 12th biology, botany and zoology important questions இருக்கும். அதை வந்து நோட் பண்ணி வெச்சீங்க. இப்போ both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ்மே இந்த क्वेश्चंस எல்லாமே நோட் பண்ணி வெச்சீங்க. books வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்துல இருக்கு. நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்தாலும் அது क्वेश्चन நம்பர் மட்டும் தான் चेंजेस ஆகும். சரிங்களா? அதனால அதாவது क्वेश्चन மட்டும் தான் चेंजेस ஆகும். क्वेश्चन நம்பர் எல்லாமே சேமா தான் இருக்கும். அதனால நான் வந்து क्वेश्चन நம்பர் சொல்றேன், நீங்க வந்து மார்க் பண்ணி வெச்சீங்க. இந்த கரண்ட் அகாடமிக் இயர் புக் வந்து இன்னும் டவுன்லோட் பண்ணல. டவுன்லோட் பண்ண உடனே நான் வந்து அப்டேட் பண்றேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்துச்சு அப்படினா அது வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் क्वेश्चனை பார்த்து நீங்க வந்து மார்க் பண்ணி வெச்சீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த பதிமிடல் ஆல்ரெடி நம்ம இது வந்து சொல்லியிருப்போம். பதிமிடல் क्वेश्चन வந்து முக்கியமானது, படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து ஒட்டுதல் மற்றும் பதிமிடல் இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, வேறுபடுத்துக அப்படிங்கற क्वेश्चन அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மண்மூட்டு பதியம், காற்று பதியம் இது வேறுபடுத்துக, இதுவும் எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு 50% வந்து ஒரு சில क्वेश्चन வந்து ஏற்கனவே கேட்டது. அதுக்கு அடுத்து மீதி இருக்கக்கூடிய क्वेश्चन பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்காத மாதிரியான क्वेश्चंस எல்லாமே கேட்டிருக்காங்க. அதனால நீங்க வந்து புதுசா இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து படிச்சிருங்க. அது அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேந்திரஃபில்லி 29 இந்த क्वेश्चन படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எண்டோதீலியம், சரிங்களா? இங்கிலீஷ்லயே எண்டோதீலியம் தான் 31 அதை படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 33 இருமடிய வித்தாக்கம்னா என்ன அந்த क्वेश्चन படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 34 பல்கரு நிலை என்றால் என்ன. ஃபர்ஸ்ட் லெசனை பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चन வந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே முக்கியமான क्वेश्चन தான், அதனால தான். சரிங்களா? அதுக்கு அடுத்து 36 மெலிட்டோஃபில்லி அந்த क्वेश्चन படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 37 எண்டோதீசியம் மகரந்த பெருவெடுத்தலுடன் தொடர்புடையது அதை படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து டப்பிட்டத்தோட பணிகள், போலங்கீட்டு பற்றி குறிப்பறிக, மென் சூழ் திசு, தடி சூழ் திசு 40 இந்த क्वेश्चन படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து क्वेश्चन பாத்தீங்கன்னா 42 இது எல்லாமே 5 மார்க்ஸ்ல வரும். இந்த இது வரைக்கும் இந்த क्वेश्चन கேட்கல, அதனால இத சொல்றேன், நீங்க வந்து படிச்சிருங்க. மாற்று சூலகத்தண்டு நீளம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஏன்னா 5 மார்க்ஸ்ல வந்து இது டிஃபரண்டா கூட கேட்கலாம். தன்மகரந்த சேர்க்கை நடக்க இருபால் மலர்கள் மேற்கொள்ளும் உத்திகள் என்ன அப்படிங்கிறது. அதனால 42 நோட் பண்ணி வச்சுங்க. 43 44லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல திருப்பி என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதே போல 45 சரிங்களா? இதுவும் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து 47 இந்த क्वेश्चन படிச்சிருங்க. 48 49 இந்த क्वेश्चन படிச்சிருங்க. 48 படிக்க முடியலனா 49 படிச்சிருங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த 47 48 49 என்ன சார் எல்லா क्वेश्चनமே ஃபர்ஸ்ட் லெசன்ல சொல்லிட்டீங்களே அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப முக்கியமான லெசன். ஈஸியா இருக்கக்கூடிய லெசன் ப்ளஸ் வந்து எல்லாமே படிச்சா புரியுற மாதிரி இருக்கக்கூடிய லெசன் எது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல சொல்லலாம். அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெசனை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அதுல 6 to 7 மார்க் நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் வாங்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியமான क्वेश्चंस வந்து வேணும். அடுத்த வீடியோல ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி அப்டேட் இதெல்லாம் கேக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் எத்தனை பேர் எவ்வளவு கமெண்ட் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். நமக்கு வந்து நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் வந்து கம்மி தான். நீங்க பாக்குற நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா புக் வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். குயிக்கா பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் மீடியத்தை வச்சு பண்றேன். அடுத்த வீடியோ கண்டிப்பா இங்கிலீஷ் மீடியம் வந்து புக் வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த क्वेश्चन நம்பர் வந்து மார்க் பண்ணி வச்சீங்க. சுவாலஜிக்கு அடுத்த வீடியோல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். Thank you for watching.